சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போ பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இருப்பது மிக புதிதான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அதாவது நம்ம எல்லாருக்குமே இசை பாடல்கள் அப்படிங்கிறது தெரியும். அதனால இசை பாடல்கள்னா இசை கருவிகள் அதில் நிறைய இருக்கும்னு தெரியும். அந்த இசை கருவிகளை நாம் சிந்திச்சிருக்கிறோம். அதை ரொம்ப அழகாக நமக்கு ஒரு 2-3 பொழிவுகளில் நாம் கேட்டு அதை ரசித்திருக்கின்றோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை டெமான்ஸ்ட்ரேஷனாக செய்தால் எப்படி இருக்கும் என்று குளத்தூரில் இருக்கக்கூடிய 12 திருமுறை மன்றத்தாருக்கு, ஏன்னா அங்கே ஒரு கைலாயவாத்திய குழு இருக்குது, அதை மிக அழகாக நேர்த்தியாக நடத்தி வரும் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் பூபதி ஐயா அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றிகளை சொல்ல வேண்டும். ஏன்னா எத்தனை எளிமையாக இதை அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த பதிவுக்காக அவர்கள் அதை அந்த குழந்தைகளை தயார் செய்து அவர்களுக்கு அந்த அதாவது இப்போ சிலம்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இதுதான் சிலம்பா, இதுதான் பறையா அப்படின்னு நாம் அதை பார்க்கும்போது ஆஹா, பெருமானோடைய அந்த அந்த பெருமானுக்கு ஏன்னா நாத தத்துவத்தை கடந்தவர் அப்படின்னு நாம் சொல்லும்போது அந்த நாதம் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு நாம் ரசிக்கும் விதத்தில் நமக்காக மிக அழகாக ஒரு பொழிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். இது பொழிவு கிடையாது. 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய இசைக்கருவிகள் என்ற தலைப்பின் கீழ் இசைக்கருவிகளை பார்ப்பதற்கும் அது எப்படி ஒலிக்கின்றது என்று கேட்பதற்கும் இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துத்தம் கைக்கில்லை விலரி தாரம் உழையொலி ஓசை பன்கெழுமப்பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுனிதம் தந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடி கைவன் கை மென்தோல் தமருகம் குடாமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடுமெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே தக்கை தன்னுமை தாளம் வீணை தகு நிச்சம் சங்கினை சல்லரி குக்கரை குடமுழவினோடிசை கூடி பாடி நின்றாடுவேர் பக்கமே குயில் பாடும் சோலை பஞ்சீலியே என நிற்கிறார் அக்குமாமையும் பூண்டிரோ சொல்லுமாறணிய விடங்கரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஈத்தனை ஆட்கொண்ட அமுதாம்பிகை அம்மையுடனாய சோமநாத பெருமானின் திருக்கருணையினாலும் நால்வர் பெருமக்களின் குருவருவினாலும் மாதவ சிவஞான முனிவர் அவர்களின் குருவருவினாலும் திருவிசைப்பாவில் இசைக்கருவிகள் என்கின்ற இந்த தலைப்பில் திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க முற்படுகின்றோம். இவ்வரிய வாய்ப்பினை வழங்கிய சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிவ லாவண்யா அம்மா அவர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம். மேலும் இந்த இசைக்கருவிகளை எல்லாம் அளித்து இந்த இசைக்கருவிகளை இங்குள்ள குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் இசைக்கும் வண்ணமாக அவர்களை சிவநெறிப்படுத்துகின்ற 12 திருமுறை மன்றத்தின் செயலாளர் திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். இசைக்கருவிகள். முதலில் இசைக்கருவிகள் என்பது தமிழரின் ஆதித்தமிழரின் வாழ்வில் தொன்று தொட்டு சங்க காலம் முதல் பக்தி இலக்கிய காலம் வரை நவீன காலம் வரை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இசைக்கருவிகள் பன்னிசைக்கருவிகள், தாள இசைக்கருவிகள் என்று 2 பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. பன்னிசைக்கருவிகள் என்பன வீணை, புல்லாங்குழல் போன்று அந்த சுருதி சேர்ப்பவை பன்னிசைக்கருவிகள். தாள இசைக்கருவிகள் அந்த
பாடலுக்கேற்ற அந்த நடையை கொடுப்பவை. மிருதங்கம், தாளம், கஞ்சிரா போன்ற இசைக்கருவிகள் தாள இசைக்கருவிகள். திருமுறையில் சற்றேறக்குறைய 72 வகையான இசைக்கருவிகள் இடம்பெற்றுள்ளன. அவை ஆகுளி, இடக்கை, இலயம், உடுக்கை, ஏழில், கத்திரிகை, கண்டை, கரதாளம், கல்லலகு, கல்லவடம், கவிழ், கழல், காலம், கிணை, கிளை, கிண்ணரம், குடமுழா, குழல், கையலகு, கொக்கரை, கொடுகொட்டி, கொட்டு, கொம்பு, சங்கு, சச்சரி, சலஞ்சலம், சல்லரி, சிலம்பு, தகுநிச்சம், தக்கை, தடாரி, தட்டழை, தத்தலகம், தண்டு, தன்னுமை, தமருகம், தாரை, தாளம், துத்திரி, தந்துபி, துடி, தூரியம், திமிலை, தொண்டகம், நரல், சுரிசங்கு, படகம், படுதம், பணிலம், பம்பை, பள்ளியம், பரண்டை, பறை, பாணி, பாண்டில், பிடவம், பேரிகை, மத்தளம், மணி, மருவம், முரசு, முவம், முருகியம், முருடு, முழவு, மொந்தை, யாழ், வட்டனை, வீணை, வீளை, வெங்குரல். இவ்வாறாக 72 வகையான இசைக்கருவிகள் நமக்கு திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் சற்றேறக்குறைய நாம் 75% இழந்துவிட்டோம். இருப்பவை சற்றேறக்குறைய 12-15 இசைக்கருவிகள் தான் தற்போது வழக்கத்தில் உள்ளன. அப்படிப்பட்ட அந்த 72 வகையான இசைக்கருவிகள் எல்லா அருளாளர்களும் திருமுறையில் 27 ஆசிரியர்களும் பாடியுள்ளனர். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, தாளம் இருந்தவாறு அன்னே என்னும், தக்கை, தன்னுமை, தகுநிச்சம், கிணை, சல்லரி என்று நம்பியாரூரர், குடலின் ஓசை, யாழின் ஓசை என்று திருஞான சம்பந்தர். இவ்வாறாக எல்லாருமே திருமந்திரத்தில் 11ஆம் திருமுறையில் 12ஆம் திருமுறையில் ஒரு நாயன்மாருக்காகவே அந்த புல்லாங்குழல் வாசித்து 5 எழுத்தை புல்லாங்குழலுமாக வாசித்து ஆனாய நாயனார் முக்தி அடைந்ததையும் நாம் பெரிய புராணத்தில் அந்த துளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், புல்லாங்குழல் ஓசை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சேக்கிழார் பெருமான் அருமையாக நமக்கு இடம்பிடித்து காட்டியுள்ளார். சிலப்பதிகாரத்திலும் ஒரு யாழ் எப்படி இருக்க வேண்டும், ஒரு யாழ் மீட்டுபவர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. பண்டை தமிழர்கள் இசையோடு இணைந்து பிரிக்க முடியாத அளவில் வாழ்ந்துள்ளனர். இவ்வாறாக அந்த 72 இசைக்கருவிகளில் நமது திருவிசைப்பாவில் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் சிலம்பு, குழல், உடுக்கை, பறை, தந்துபி, யாழ், மொந்தை, முழவம், கிண்ணரம், சதங்கை, வீணை, பாடகம், கிண்கிணி என்று ஒரு 13 வகையான இசைக்கருவிகள் குறிக்கப்பெற்றுள்ளன. இந்த 13 வகையான இசைக்கருவிகளில் சிலம்பு, குழல், உடுக்கை, பறை, முழவம், வீணை, சதங்கை இவற்றை கொண்டு நாம் இந்த திருமுறை அந்த திருவிசைப்பாவில் இடம்பெற்றுள்ள அந்த திருமுறை பாடல்களை பாடி அந்த இசைக்கருவிகளை கூடிய அளவில் அதனோடு சேர்த்து வாசிக்கப்பெற்றும் இயலாதவற்றை தனியாக வாசித்தும் அந்த பாடலுக்கு நாம் பொருளையும் கூறி இந்த சிந்தனையை தொடர்வோம். இந்த இசைக்கருவிகள் நாங்கள் இதற்காக வாங்கி அந்த சிலம்பு உள்ளிட்டவையெல்லாம் இதற்கு முன்னால் வாசித்ததில்லை. திருமுறையோடு வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே வாங்கி வாசித்தோம். அதனால் இதில் பிழைகள் இருக்கலாம், பொறுத்தருள வேண்டுகின்றோம். இதில் துந்துபி, யாழ் என்பது மொந்தை இவையெல்லாம் இப்போ தற்போது வழக்கத்தில் இல்லை. துந்துபி என்பது ஒரு பெரும் பறையாக அந்த முரசு கொட்டுவது போலத்தான் இருக்க வேண்டும். யாழ் அருங்காட்சியகத்தில் மட்டுமே உள்ளது. யாழினுடைய தற்கால வடிவமே வீணை. அது வீணையாக மருவிவிட்டதால் யாழ் என்பது தற்போது யாரும் வாசிக்க இயலவில்லை. மொந்தை என்பதும் நமக்கு குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. கிண்ணறம் என்பது அந்த ஒரு சிறிய ஒரு சுரைக்குடுவையில் அந்த கொட்டாங்குச்சி மாதிரி இருப்பதில் ஒரு நரம்பு வைத்து பண்டைய கால கிராமங்களில் வாசிக்கின்ற ஒரு கருவி. அதுவும் தற்போது அவ்வளவாக நமக்கு கிடைக்கவில்லை. சதங்கை, பாடகம், கிண்கிணி இது எல்லாமே நாம் காலில் கட்டி ஆடுகின்ற அந்த சலங்கை போன்றே தற்போது எல்லாமே மருவிவிட்டன. அந்த காலத்தில் பழைய ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமான வேறுபாடு இருந்திருக்கும். ஆனால் தற்போது எல்லாமே சலங்கை என்ற அந்த ஒற்றை கருவியோடு அடங்கிவிட்டது. சிலம்பு, கழல் இவையும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான இசைக்கருவிகள் தான். திருவிசைப்பாவில் உள்ள 13 இசைக்கருவிகளில்
முதலில் இடம்பெறுவது சிலம்பு. சிலம்பை போற்றாத அருளாளர்களே இல்லை. சிலம்பு என்றுமே பெருமானின் திருவடியில் இடராது ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த சிலம்பின் ஒலியைத்தான் கழற்றறிவாருக்கு தினமும் பெருமான் ஒலிக்கச் செய்வார். பெறப்பட்ட அந்த சிலம்பு திருவிசைப்பாவில் 6 இடங்களில் வருகின்றது. சிலம்பு திருஞான சம்பந்தர் கழலார் சிலம்பு புலம்பருவார் சீத்தி சரத்தாரே என்றும், பொறுகழலும் பல் சிலம்பும் மார்க்குமடி என்று திருநாவுக்கரசரும், கச்சேர் அறவுண்டு அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பலிக்கென்று என்று நம்பியாரூர் திரு கச்சூர் ஆலக்கோயில் பதிகத்திலும், மலர் சிலம்படி வாழ்த்த வணங்குவாம் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழ பெருமானும் சிலம்பை பற்றி குறிப்பிடுகிறார். சிலம்பு ஏகப்பட்ட ஏறக்குறைய 100 இடங்களுக்கு மேல் திருமுறையில் 12 திருமுறைகளிலும் வருகின்றது. முதலில் நமது திருசைப்பாவில் திருமாளிகை தேவர் அருளிய கோயில் என்ற திருப்பதிகத்தில், உருவலர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் உன் அடிக்கு கீழது என் உயிரே, அதாவது இனிய ஓசை எழும்புகின்ற அந்த சிலம்பு அணிந்த அந்த திருவடிக்கு என்னுடைய ஆன்மா உள்ளது என்று திருமாளிகை தேவர் அவர்களும், அடுத்ததாக கரூர் தேவர் அருளிய கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்ற திருவிசைப்பாவில், தளிரொளி மணிப்பூம் பதம் சிலம்பு அலம்ப சடைவிரி தலையெறி கங்கை என்ற அந்த பதிகத்தில் சிலம்பு இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக அதே பதிகத்தில் கரூர் தேவர் அருளிய கீழ்கோட்டூர் மணியம்பலம் பதிகத்தில் 8வது பாடல், தன்னகமழலை சிலம்பொடு சதங்கை தமருகம் திருவடி திருநீர் என்ற அந்த 8வது பாடலில் சிலம்பு சதங்கை உடுக்கை யாழ் முழவு கிண்ணறம் சதங்கை வினை உட்பட எல்லா இசைக்கருவிகளும் தன்னகமழலை சிலம்பொடு சதங்கை தமருகம் திருவடி திருநீர் இன்னகை மழலை கங்கை கொங்கிதழி இளம்பிறை குழைவளர் இளமான் கிண்ணரம் முழவம் மழலையாழ் வீணை கெழுவு கம்பலை செய்கீழ் கோட்டூர் மன்னவன் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனனே. கரூர் தேவருடைய கங்கை கொண்ட சோழிச்சிற பதிகத்திலும், சைவம் விட்டிட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் என்றும், பூந்துருத்தி நம்பி அருளிய கோயில் திருப்பதிகத்தில் பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் என்றும், இவ்வாறாக 6 இடங்களில் திருவிசைப்பாவில் சிலம்பானது வருகின்றது. அந்த சிலம்பு இசைக்கருவியை நமக்காக திரு ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் இசைக்க, அவர்களோடு நம்முடைய மாணவர்கள் சந்தோஷ், சிவா, உதயா மற்றும் பிரணவ் அவர்கள் இந்த பதிகங்களை எல்லாம், இந்த 6 பாடல்களையும் அந்த பஞ்சமம் பண்ணோடு பாடி அந்த சிலம்பும் இசைத்து ஒரு சிறு முயற்சியாக உங்களுக்கு இப்போது அளிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமாளிகை தேவர் அருளிய தில்லை திருவிசைப்பா பண் பஞ்சமம் சிலம்பு என்ற இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். கருவலர் மேக கடுகுவை மகுட கனமாயிரை கலந்தெங்கும் பெருவலர் முந்தி நானரை தொழிலார் எழில் மிகு பெரும் பட்ட பூரியோ திருவல தெய்வ அதிவிதி நிதியம் திறந்த திட்டம் பல கூத
திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பா அருளிச் செய்தவர் கருவூர் தேவர். தலம் திருக்கீழ்கோட்டூர் மணி அம்பலம். பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். தளிரொளி மணிபூம் பதத்திலம் வலவ தடைவிரி தலையெறி கங்கை தளிரொளி மணிவே சிவனை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து கொண்ட இளரொளி மணிவண்டு அதை பொழில் பழன கழுமுகம் பல்லை செய்கில் கோட்டூர் வளரொளி மணியம் வளத்துள் நின்றாடும் மைந்தனின் மனங்களத்தானே தன்னக மலலை சிலம்பொடு சதங்கை தமருகும் திருவடி திருநீரே இந்நகை மழலை கங்கை பொங்கிதழை இளம்பிறை குறை வளரிலமான் கிண்ணரம் முழவம் மழலையால் வீணை எழுமுகம் பறை செய்கில் கோட்டூர் மன்னவன் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தனின் மனதுவை தானே. திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பா அருளிச் செய்தவர் கருவூர் தேவர். தலம் திரு கங்கை கொண்ட சோழேச்சரம். பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். அழகுவானுதலும் அழகிய விழியும் நீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடைமே சரங்கமும் சதங்கையும் சீலவும் மொய் கொள்ளந்தைக்கும் கண்டனின் தொண்ட முகமலர்ந்திரு கண்ணீரருங்க கைகள் முட்டிக்கும் என் குலோகங்கை கொண்ட சோழதானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பா தலம் திருக்கோயில் அருளியவர் பூந்துருத்தி நம்பி காட நம்பி. பண் சாளரபாணி. திருச்சிற்றம்பலம். பாடகமும் நூபுரமும் பல்சிலம்பும் மேற்கொளிப்ப ஊக்கத்தை நல்லார் தொழுதேசதுள்ளுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றுவனாதோறும் ஆடகத்தனை தனைந்த அம்பலத்தின் ஆடரங்கே. குழல் திருமுறையில் பல இடங்களில் அருளாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குழலினோசை வீணை முந்தை கொட்ட முழவு அதிர கடலினோசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் என்று பல்லவனீச்சரம் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். குழலோடு கொக்கரை கைத்தாளம் முந்தை குரட்பாரிடம் முன்பாட தான் ஆடுமே என்று அதிக வீரட்ட தேவாரத்தில் திருநாவுக்கரசர் குறிப்பிடுகின்றார். நம்பியாரூரர் மந்தம் முழவும் குழலும் இயம்பும் என்று திரு அஞ்சைக்கல பதிகத்தில் மந்தம் முழவும் குழலும் இயம்பும் வளர் நாவலர்கோன் நம்பி ஊரன் சொன்ன சந்தம் மிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடிவிழ வல்லார் தடுமாற்றிலரே என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக குழல் எல்லா திருமுறைகளிலும் அருளாளர்கள் குழலை பற்றி நிறைய பாடியுள்ளனர். திருவிசைப்பாவில் இரண்டாவதாக அந்த குழல் என்றும் இசைக்கருவி குறிக்கப்படுகின்றது. முதல் சிலம்பு, அதற்கு அடுத்தபடியாக குழல் என்ற இசைக்கருவி 4 இடங்களில் குறிக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் அறிந்த இந்த புல்லாங்குழல் தான் குழல் என்ற இசைக்கருவி. இந்த குழல் என்ற இசைக்கருவி ஆதி காலம் தொட்டே இயற்கையாகவே அந்த மூங்கில்களில் வண்டு துளையிடும் போது அதில் காற்று சென்று அது இசையாக வெளிவந்ததை கண்டு ஆதி மனிதன் புல்லாங்குழலை வடிவமைத்தான். ஆதி காலத்தில் புல்லாங்குழல் கொன்றை குழல், ஆம்பல் குழல்,
நெடுங்குழல், இப்படியாக இயற்கையான அந்த துளையுள்ள அந்த தண்டுகளிலெல்லாம் செய்யப்பட்டது. ஆம்பல் என்றால் அந்த தாமரை மலரினுள்ள அந்த தண்டை எடுத்து அதை காய வைத்து அதை வைத்து ஊதப்பட்டது ஆம்பல் குழல். கொன்றை என்றால் அந்த கொன்றைக்காயை வைத்து எடுக்கப்பட்டது கொன்றை குழல். முல்லை, சிறுகுழல், நெடுங்குழல் என்று குழலை பலவாறாக ஆதித்தமிழர்கள் பிரித்து வைத்தனர். இந்த குழல் இது முத்திரை துளை எனப்படும். இந்த துளையில் தான் நாம் வாயை வைத்து அந்த காற்றை செலுத்தி இசையை உருவாக்க வேண்டும். அதுக்கடுத்து இந்த 7 துளைகள் இருக்கும். இவள் தான் அந்த சுரங்கள் பிறக்கின்ற அந்த துளைகள். 2 கையில் உள்ள விரல்களையும் சுரத்திற்கேற்றவாறு மீட்டி அந்த இசையை கொடுப்பது. இந்த புல்லாங்குழல் திருவிசைப்பாவில் ஒரு 4 இடங்களில் குறிக்கப்படுகிறது. புல்லாங்குழல் எனக்கு வாசிக்க தெரியாது. இது முதலாவதாக கோயில் தில்லையில் அருளப்பட்ட திருமாளிகை தேவர் அவர்களுடைய அந்த பாடலில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தின் பேரொளி பறந்து கடலொளி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர். அதாவது அந்த சிதம்பர வீதியிலே தேர் செல்கின்ற அந்த பெரு வீதியில் குழலின் ஒளி, தெருவில் எங்கும் நிறைந்து விளைகின்ற அந்த கூத்தின் ஒளி, ஏத்தொலி ஓத்தொலி, அந்த வேதங்கள் நிறைந்து ஒலிக்கின்ற அந்த ஒளி, பெற்பட்ட அந்த ஒளியெல்லாம் அடியார்கள் இறைவனை புகழ்கின்ற ஒளி ஏத்தொலி. அடியார் புகழ்கின்ற ஒளி, வேதத்தின் ஒளி, கூத்தின் மூலமாக வருகின்ற ஒளி, இவற்றோடு இந்த புல்லாங்குழலின் ஒளியும் சேர்ந்து அங்கே பெரு ஒளியாக ஒலிக்கின்றது என்பதை திருமாளிகை தேவர் அந்த கோயில் திருவிசைப்பாவில் பதிவு செய்கின்றார். அடுத்ததாக கரூர் தேவர்களே அதே கோயில் தல திருவிசைப்பாவில் துந்துபி குழல் யாழ் மொந்தை வாணியம்ப தொடர்ந்து இருடியர்கணம் துதிப்ப நந்திகை முழவம் முகிலென முழங்க நடம்புரி பரமர்தம் கோயில். அதாவது இவரும் அந்த சிதம்பரத்துள்ள அந்த வீதிகளில் துந்துபி வேங்குழல் யாழ் மொந்தை என இவற்றின் ஒளி வானளவும் சென்று ஒலிக்க நந்தி தேவர் தம் கைகளால் முழக்கும் முழவம் மேகத்தை போல முழங்க கூத்து நிகழ்த்தும் சிவபெருமானுடைய கோயில். சிதம்பரத்தில் என்னென்ன இசைக்கருவிகளெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றன என்பதை கரூர் தேவர் அந்த கோயில் திருவிசைப்பாவில் புறநீர்மை பண்ணீர் அழகாக துந்துபி குழல் யாழ் மொந்தை வான் இயம்ப அந்த பாடலில் பதிவு செய்கின்றார். அடுத்ததாக 17வது பதிகம் கரூர் தேவர்களே திருவிடை மருது என்னும் அந்த பதிகத்தில் இந்திரலோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதெழ தாம் போய் ஐந்தலை நாக மேகலையை அறவா அகந்தோறும் பலிதிரி அடிகள் தந்திரி வீணை கீதமுன் பாட சாதி கிண்ணறம் கலந்தொலிப்ப மந்திர கீதம் தீங்குழலெங்கும் மறுவிடை திருவிடை மருதே. அந்த திருவிடை மருதில் யாழ் ஒலி வெளிப்பட இனிய வேங்குழலில் வாசிக்கப்படும் மந்திர பாடல்கள் எங்கும் பொருந்திய இடமாக திருவிடை மருது. அந்த மந்திர பாடல்கள்லாம் இந்த புல்லாங்குழலே வாசிக்கின்ற இடமாம் திருவிடை மருது என்பதை கரூர் தேவர் திரு இடைமருது இசைப்பாவில் பதிவு செய்கின்றார். அடுத்ததாக திருப்பல்லாண்டில் நாம் எல்லோரும் அறிந்த பாடல் குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழ ஒளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எப்படி சிதம்பரத்தில் கேட்ட அதே ஒளி திருவாரூரிலும் அந்த விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் என்று சேந்தனார் இந்த குழலொலியை வேங்குழல் அந்த இசையை குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக திருவிசைப்பாவில் 4 இடங்களில் இந்த குழலானது குறிக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா பண் பஞ்சமம் தலம் கோவில். திருச்சிற்றம்பலம்.
விழவில் குழலோடு தெருவில் பூத்தொழியே தொழிவோத்தின் பேரொளி பறந்து கடலொளி மலிய ஒளி தரு பெரும் பற்ற கூலியோர் சீர்நில விளைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா வார்மலி முளையார் வருடைய திரள்மா மணி குன்றங்கடைந்த என் மதியே. குழல், யாழ், கிண்ணரம், வீணை என்ற இசைக்கருவிகள் இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். இந்திரலோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதல தாம்பொய் ஐந்தலை நாகம் மேகலை அறைய அகதோறும் பள்ளி திரிஅடிகள் தந்திரி வீணை கீதமும் பாட சாதியின் நரம் கலந்தொழிப்ப மந்திர கீத தீங்குழல் எங்கும் மறுவிடம் திரு இடை மருதே. திருச்சிற்றம்பலம். சேந்தநாத் அருளி செய்த திருப்பல்லாண்டு. தலம் திருத்தில்லை. பண் ஆனந்த பைரவி. குழல், யாழ் இசைக்கருவி இடம்பெற்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். குழலொளி, யாழொளி, கூத்தொளியே தொழி எங்கும் கூறலாம் பெருகி விழவொளி விண்ணலம் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மழவிடையாது வழி வழியாலாய் மனஞ்சை கூடி பிறந்த பழடியாரோடும் ஊழியமானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. உடுக்கை என்னும் இந்த பழம்பெரும் இசைக்கருவியானது சிறந்த இரட்டும் விரலால் என்று 10 கடல் வாழ்த்து பாடலில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. பெறப்பட்ட அந்த பழமையான இந்த இசைக்கருவி துடி, உடுக்கை, இடக்கை, ஆகுளி, சிறந்தை, சகடை என்று பல பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த இசைக்கருவி நம்பியாரூர் தேவாரத்தில் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே என்று குறிப்பிடப்படுவது. இந்த கருவி வாசிக்கும் போதே அதன் ஸ்ருதியை மாற்ற முடியும். நாம் இதை அடுத்து போது ஒரு ஓசை வரும், அதை கொஞ்சம் தளர்த்தி விடும்போது ஒரு ஓசை வரும். பெறப்பட்ட இந்த இசைக்கருவி பெருமானின் கையில் எப்போதுமே இடம்பெற்றிருக்கும். நடராஜ பெருமான் அந்த கோலத்தில் தனது கரத்தில் எப்போதுமே இந்த உடுக்கை வாசித்து கொண்டே இருப்பார். இந்த உடுக்கையானது இந்த மாதிரி அந்த மணிகள் இருந்தால் 2 மணிகள் இருப்பது தமுருகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மணிகள் இல்லாமல் கொஞ்சம் பெரிய வடிவில் இருந்தால் அது உடுக்கை. துடி பாடல்களில் துடி இடை என்று கூட அம்மையாரை பற்றி வரும். அந்த உடுக்கை போன்ற அந்த இடை உடையவள் நம் அம்மை என்று துடி இடை என்று குறிக்கப்படும். தஞ்சை பெரிய கோயில் ஆலயத்தில் இந்த உடுக்கை வாசிப்பவர், ஓதுவார் மூர்த்திகளுடன் வீணை வாசிப்பவர், மத்தளம் வாசிப்பவர், முழு வாசிப்பவர், உடுக்கை வாசிப்பவர் என்று உடுக்கை வாசிப்பதற்காக 2 நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த மெய்கீர்த்தி கல்வெட்டில் குறிப்பிடப்படுகின்றது. வரந்தையான், சோபுரத்தான், மந்திரத்தான், தந்திரத்தான், கிறந்தையான், கோவணத்தான், கிங்கினியான், கையதோர் சிறந்தையான்,
செங்காட்டங்குடியான் செஞ்சடை சேரும் கரந்தையான் வெண்ணீற்றான் கணபதி சரத்தானே சிறந்தையான் என்று ஞானசம்பந்தர் பாடியுள்ளார். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழ முறித்துமை அஞ்சக் கண்டு ஒன் திருமணுவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரைச் செந்நெறி செல்வனாரே என்று நாவுக்கரசர் தமருகம் தரித்ததோர் கோலம் என்று நாவுக்கரசர் பாடியுள்ளார். மேற்பட்ட அந்த இசைக்கருவி இதை வாசிக்கும் போது நம்ம அந்த சுருதியை மாற்ற இயலும். இதை அழுத்தி பிடிக்கும்போது ஒரு ஓசை வரும், நம்ம இதை கொஞ்சம் தளர்த்தி இருக்கும்போது மற்றும் ஒரு ஓசை. இவ்வாறாக இந்த இசைக்கருவி திருவிசைப்பாவில் 4 இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. முதலாவதாக மாளிகை தேவரர்களி அந்த கோயில் திருவிசைப்பாவில் கனியேறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற அபயம் பிணிகட இவை கண்டுன் பெருநடத்தில் பிரிவிலார் பெரும்பற்ற புலியூர் திணிமணி நீலகண்டத்தென் அமுதே சீர்கோள் சிற்றம்பல கூத்தா அணிமணி முருவர் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. கனியேறி என்றால் அந்த நெருப்பு, பெருமான் கையில் இருக்கின்ற அந்த நெருப்பு, சுழலுகின்ற உடுக்கை, சுழலுகின்ற கை உடுக்கை, விடத்தை வாயிலே உடைய பாம்பாகிய கங்கணம், அபயம் அளிக்கின்ற சிவந்த கை. எப்படி நம்பியாரூர் அங்கே கூறியிருக்கிறாரோ கடுத்தாடும் கருதலில் தமருகம் எரியகள் கரிய பாம்பு, அவை போலவே இங்கு மாளிகை தேவரும் விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற அபயம் என்று அந்த பெருமான் கையிலே எப்போதும் உடுக்கை வாசித்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும்பற்ற புலியூரில் என்று மாளிகை தேவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பிறகு தழைதவிழ் முழுப்பும் தவள நீற்றொலியும் சங்கமும் சகடையின் முழக்கும். சகடை என்றாலும் உடுக்கை, அந்த உடுக்கை என்ற ஒளி பற்றி கரூர் தேவர் திரு கீழ்கோட்டூர் மணி அம்பல திருவிசைப்பாவில் சகடையின் முழுக்கும் என்று அந்த உடுக்கை ஒளியை பதிவு செய்துள்ளார். அதற்கு பிறகு கரூர் தேவரில் திரு பூவனம் திருவிசைப்பா கரைகடல் ஒளியின் தமருகத்து அருகில் கையினில் கட்டிய கயிற்றால் இருதலை ஒரு நாள் இயங்க வந்து ஒரு நாள் இருந்திடா எங்கள் கண்முகப்பே விரிதிகள் இழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கை வீழ்ந்து போது அவிழ்ந்த புரிசடை துகுக்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. அந்த திருப்பூவனத்தில் ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் பாடும்போது அந்த பாடலுக்கு பெருமான் மயங்கி ஆடும்போது அந்த சடையில் பல காலங்கள் பல ஊடிகளில் வைத்த அந்த மலர்களெல்லாம் விழுந்து மனம் வீசுகின்ற அந்த பூவன வீதியில் இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய அந்த தமருகம் கையில் வைத்திருக்கின்ற அந்த தமருகத்தின் ஒளி கரை கடல் ஒளி, கடல் ஒளியை போன்று ஒலிக்கின்ற அந்த தமருகத்தின் ஒளியானது அந்த 2 மணிகளும் சென்று ஒலிக்கின்றதாம். பெருமான் கையில் அதை வாசிக்கும் போது அந்த 2 மணிகளும் சென்று ஒளி எழுப்புகின்ற அந்த காட்சியை எங்களுக்கு ஒரு நாள் வந்து காட்ட மாட்டாயா, வழங்குவாயா என்று கேட்கின்றார். அதே போல் அந்த கரூர் தேவரில் திரு சாட்டியக்குடி சதியிலார் களியில் ஒளி செய்யும் கையில் தமருகம் சாட்டியக்குடியா, சாட்டியக்குடியில் உள்ள அந்த பெருமான் கடல் ஒளியை போன்ற முழுகுகின்ற அந்த உடுக்கையை வாசிக்கின்றார் என்பதை நமக்கு பதிவு செய்கின்றார். இவராக திருவிசைப்பாவில் இந்த உடுக்கை என்ற கருவியானது 4 இடங்களில் ஒலிக்கப்பெறுகிறது. அந்த பாடல்கள் தான் இப்போது நம்முடைய மாணவர்கள் பாடுவார்கள். துடி, உடுக்கை, இடக்கை, ஆகுலி என்று பல்வேறு பெயர், தமருகம் என்று பல்வேறு பெயர்களால் குறிக்கப்பெறும் இந்த இசைக்கருவி பெருமான் எப்போதுமே தன் கரத்தில் வைத்துக்கொண்டு ஒலித்து கொண்டே நாதம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த இசைக்கருவி. அதை இப்போது சிறு முயற்சியாக வாசித்து பார்ப்போம்.
இப்பொழுது வாசிப்பது தமருகம், உடுக்கை, துடி துடி. இசைக்கருவிகள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமாளிகர் தேவர் அருளிய திருவிசைப்பா உடுக்கை என்ற இசைக்கருவியிடம் பெற்றுள்ள பாடல். தலம் திருக்கோயில். பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். கனியேறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்றபயம் பிணி கட இவை கண்டு உன் பெரு நடத்தில் பிரிவிழார் பெரும்பட்ட பூலியோர் திணி மணி நீல கண்ட தென்னமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா அணிமணி முறுவல் பவலவாய் செய்ய சோதியுள் அடங்குகின்ற அறிவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. தலம் திருக்கீழ்கோட்டூர் மணி அம்பலம். பண் பஞ்சமம். உடுக்கை என்னும் இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். தழை தவள் முழுக்கும் தவள நீற்றொலியும் சங்கமும் சகடையின் முழக்கும் குழை தவள் செவியும் குளிர் சடை துண்டும் குண்டையும் குளம் கொடு தோன்றும் கிழை தவள் கனகம் பொழிய நீர் பழனம் கெழுவுகம் பழை செய்கி கோட்டூர் மழை தவள் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தர்தம் வாழ்வு போன்றனவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. தலம் திருபூவனம். பண் பஞ்சமம். தமருதம் என்ற இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். கரை கடல் ஒளியில் தமருக தரையில் கையில் கட்டிய கயிற்றால் இருதலை ஒரு நாள் இயங்குவந்தொரு நாள் இருந்திடா எங்கள் கண்முகத்தே விரிதிகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போத வீழ்ந்த பூரி சடை துருகும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. தலம் திரு சாட்டியக்குடி. பண் பஞ்சமம். தமருதம் என்ற இசைக்கருவியிடம் பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். பதிகனான் மறைதும் புருவம் நாதரும் பறிவொடு பாடுகந்தற்ப கதியலா மரகம் பிணையல் உலகில் கடியிருள் இரு நடம் புரியும் சதியிலா கதியில் ஒளி செய்யும் கையிலே தமருகம் சாட்டிய கூடியார் இதயமம் மலரம் மலர்வதனையே இரு கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம்.
பறை திருஞான சம்பந்தர் கொட்டும் பறை சீரார் குழும அனலேந்தி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமான் நீ முட்டி நின்று ஒருபோதும் முனியாது எழுந்தன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே என்றும் திரு நம்பியாரூரர் பறையும் குழலும் ஒளிபாடல் இயம்ப அறையும் கழலார்க்க நின்றாடும் அமுதே குறையா பொழில்சூ தரு கோடிக்குழகா இறைவா தனியாய் இருந்தாய் எம்பிரானே என்று திரு கோடிக்குழகில் பறை வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மின நாதப்பறையினர் அன்னே என்னும் என்று அன்னைப்பத்தில் பறையை பற்றி குறிப்பு வருகிறது. அறையும் பைங்கழலார்ப்ப அறவாட அனலேந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்தாடும் பெருமானார் பறையும் சங்கொலி ஓவா படிரந்தன் பணங்காட்டு உறையும் எங்கள் பிரானாரை உணராதார் உணர்வெண்ணே. திரு வன்பார்த்தான் பணங்காட்டு பறையும் சங்கொலி ஓவா படிரந்தன் பணங்காட்டூர் என்று நம்பியாரூர் பதிவு செய்கின்றார். பறை என்ற இசைக்கருவி, பறை என்ற சொல் பேசு என்று பொருள்படும். இந்த பேசு பறை என்றால் அறைதல், அறைதலிலிருந்து வந்ததால் இது மருவி பறை என்ற. பறை என்பது பழமையான இசைக்கருவி. முதலில் அந்த புல்லாங்குழல் போலவே அந்த தோள்களை காய வைக்கும்போது அதிலிருந்து எழுந்த உடையை கொண்டு ஒரு மண்ணாலான சட்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் தோல் இசைக்கருவி பறை. இந்த பறையானது பன்னெடுங்காலமாக ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இதை தப்பு என்ற பெயரிலும் அழைப்பர். இந்த பறை நெய்தற்பறை, பாலைப்பறை, முல்லைப்பறை, குறிஞ்சிப்பறை என்று அந்த 5 வகை நிலங்களுக்கு பறை என்ற ஒரு முறையையும் தொல்காப்பியம் கூறுகிறது. இந்த பறையானது பல வகைப்படும். அரிப்பறை, ஓகைப்பறை, சாப்பறை, சாக்காட்டுப்பறை, வெட்டியான்பறை, நெய்தற்பறை, மீன்கோட்பறை, மருத நிறப்பறை, கள்ளவடம், கொடுகொட்டி, தமுக்கு, நிசாலம், சூசிகம், தக்கை, தடாரி, தலைப்பறை, பன்றிப்பறை, முரசம், பூசற்றுமை என்று அந்த நன்னூல், புறநானூறு போன்ற இலக்கியங்களில் பறையை பற்றி நிறைய பெயர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு பறை இசைக்கப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த பறையானது ஒரு முரசு கொட்டுவதைப் போல ஒரு செய்தியை அறிவிக்கவும் பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உழவு நடும்போது ஒரு பறை இசைக்கப்படும், போரில் மன்னன் வெற்றி பெறும்போது ஒரு பறை, போர் துவங்கும் போது ஒரு பறை, போர் முடிந்த பின்பு ஒரு பறை அறிக்கப்படும். அறுவடை செய்ய, விதைக்க, காடுகளில் விலங்குகளை விரட்ட, இயற்கை வழிபாட்டில், கூத்துக்களில், விழாக்களில், இவ்வாறாக பறை என்பது ஆதி தமிழ் பிறப்பு முதல் இறப்பு வரை பறை கொட்டப்படும். சங்கும் பறையும் என்றுமே வாழ்க்கையில் நீங்காது நிலை பெற்றிருக்கும். அப்பேற்பட்ட அந்த பறையானது நம்ம திருவிசைப்பாவில் கோயில் என்ற தலத்தில் திரு மாளிகை தேவர் எழுதிய அந்த 3வது பதிகம், அதில் 7வது பாடலில் கடுப்பாய் பறை கரங்க கடுவெஞ்சிலையும் கனையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய் தோல் செருப்புச் சூரிகை வராகமுன் ஓடு விழி உழைப்ப நடப்பாய் மகேந்திரநாத நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பலக் கூத்தனையே. பெருமான் பறைகளெல்லாம் ஒலிக்க, அந்த கடுப்பாய் என்றால் மிகுதியாய் மிகுந்த சத்தத்துடன் அந்த பறைகள் ஒலிக்க, விரைந்து அம்பை செலுத்துவதற்குரிய அந்த அம்பு, வில், கவன் போன்றவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு பன்றிப்பின் ஓடுகின்ற அந்த மகேந்திர மலையில் அமர்ந்த தலைவா என்பதாக அந்த பறையின் ஓசை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இந்த திருவிசைப்பாவில் குறிக்கப்படுகிறது. மற்ற திருமுறைகள் நிறைய இடங்களில் பறை குறிக்கப்படுகிறது. இந்த பறையை இப்போது நமது மாணவர் சந்தோஷ் அவர்கள் வாசித்து அதற்குரிய இந்த பாடலை மாணவர்கள் பாடுவார்கள்.
கோயில். பறை என்னும் இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். கடுவாய் பறை கரங்க கடுவெம் சிலையும் கண்ணையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராகம் முன்னோட விழி உழைப்ப நடுப்பாய் மகேந்திர நாத நாதகத்து அறையா என்பார்க்கு நாதபதம் கொடுப்பாய் என்னும் குணம் குன்று என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். பழந்தமிழ் இசைக்கருவிகளில் யாழ், முழவு, குழல் இவை மூன்றும் முக்கிய இடம்பெற்றன. அந்த யாழ் தற்போது வழக்கத்தில்லை. அந்த யாழானதுதான் மருவி இப்போது வீணை, வயலின் போன்ற கருவிகள் வந்துவிட்டதால் சற்றேறக்குறைய யாழ் வழக்கொழிந்து விட்டது. அந்த யாழ் வடிவத்தை பொறுத்து வில் யாழ், சீழ் யாழ், பேர் யாழ் என்று பேரியாழ் என்று பல வகைகள் அளிக்கப்படுகின்றன. வில் வடிவத்தில் இருப்பதால் அது வில் யாழ். அது அந்த நரம்புகள் கட்டப்பட்டு அவை ஒரு சுரமாக வாசிக்கப்பட்டு இசை கூட்டப்படும். சிறிய உருவத்தில் இருப்பதால் சீரியாழ், பெரியதாக இருப்பவை பேரியாழ். நிலத்தால் குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், பாலையாழ் ஆகியவை இசையா அந்த ஐவகை நிலங்களுக்கேற்ப ஒரு யாழ் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அந்த பேரியாழ் 21 நரம்புகள் உள்ளன. மகரையாழ் 19 நரம்புகள், சகோடையாழ் 14 நரம்புகள், செங்கோட்டியாழ் 7 நரம்புகள். இவ்வாறாக இந்த யாழானது சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களிலும் திருமுறைகளில் பல இடங்களில் குறிக்கப்படுகின்றன. தேயன் தீந்தொடை நல்லாள் என புறநானூறு கூறுகின்றது. இந்த யாழ் எப்படி இருக்க வேண்டும், இதை இசைப்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய தகுதிகள் இவையெல்லாம் பற்றி சிலப்பதிகாரத்தில் நிறைய குறிப்புகள் வருகின்றன. இந்த யாழ் திருவிசைப்பாவில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. திருவிசைப்பாவில் 8வது பதிகமான கரூர் தேவர்களின் கோயில் பதிகத்தில் துந்துபி குழல் யாழ் மொன்னைவா நியம்ம தொடர்ந்து இருளியர்கணம் துதிப்ப நந்திகை முழவ முகிலென முழங்க நடம்புரி பரமர்தம கோயில். இவ்வாறாக அந்த துந்துபி குழல் யாழ் இவையெல்லாம் ஒளி வானளவும் சென்று ஒழிக்க, முனிவர் குழாமெல்லாம் தொடர்ந்து துதிக்க, நந்திகை முழவம் முழமெல்லாம் மிருதகம் இவையெல்லாம் அசைக்கின்ற அந்த பெருங்கூத்து நிகழ்த்துகின்ற தேவபெருமான் ஆடும்போது ஏற்பட்ட எல்லா வகையான இசைக்கருவி இசைக்கப்பட்டு நந்தியம் பெருமான் முழவு வாசிக்க அந்த கூத்து நிகழ்த்துகின்ற பரமர் உரைகின்ற கோயில் என்று கரூர் தேவர் அந்த யாழை பற்றி அந்த குறிப்பை குறிப்பிடுகின்றார். அடுத்து திரைலோக்கிய சுந்தரனை என்ற அந்த திருப்பதிகத்தில் அரும்பேதைக்கு அருள் புரியாது ஒழிந்தாய் நின் அவிர்சடைமேல் நிரம்பாத பிறைதுவும் நெருப்போடு நின் கையில் யாழ் நரம்பாலும் உயிர் ஈர்ந்தாய் நளிர்புரிசை குளிர் வனம்பா திறம்போது செறிகோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று அந்த யாழை பற்றிய குறிப்பு. பெருமானே உன் கையில் உள்ள யாழ் நரம்பின் ஒளியாலும் பெருமானே யாழ் வாசிப்பதாக இந்த திரைலோக்கிய சுந்தரன் என்ற அந்த பதிகத்தில் வருகின்றது. அதற்கு பிறகு திருவிடைமருது பதிகத்திலும் 17வது பதிகத்திலும் யாழை பற்றிய தந்திரி வீணை கீதமுன்பாட சாதி கிண்ணறம் கலந்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே. அதேபோல 16வது பதிகத்தில் திரு தஞ்சை பதிகம் கரூர் தேவர் எழுதியது வாழியம்போத தருகுபாய் விடயம் வரிசையின் விலங்கை அடுத்த சூழலம் பளிங்கின் பாசலராதி சுடர்விடு மண்டலம் பொழிய காழகில் கமழு மாளிகை மகளிர் கங்குள்வாய் அங்குலி எழும யாழொலி சிலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசேஸ்வர தவர்க்கே. யாழொலி என்றுமே ஒலிக்கின்ற அந்த ராசராசேஸ்வரம், சிலம்பும் யாழும் ஒலிக்கின்ற அந்த ராசராசேஸ்வரம். அதற்கு பிறகு எழிலையாழ் செய்கை பசுங்கலன் விசும்பி நின்றுளி பட நினைந்து உருகி கரூர் தேவருடைய திருவிடைமருதிலும் யாழ் என்ற எழிலையாழ் என்ற அந்த குறிப்பு வருகிறது. அதே திருவிடைமருதில் மருதையாழ், எழிலையாழ் மருதையாழ் என்ற அந்த குறிப்புகள் எல்லாம் திருவிடைமருது தேவர்
திருவிடைமருது பதிகத்தில் கரூர் தேவர் அருளிய அந்த திருவிசைப்பாவில் வருகின்றது. அதற்கு பிறகு குழலொலி யாழொலி என்று திருப்பல்லாண்டில் குழலொலி யாழொலி கூத்தொலி என்றெல்லாம் திருப்பல்லாண்டிலும் அந்த யாழை பற்றி நிறைய குறிப்புகள் வருகின்றன. திருச்சிற்றம்பலம். கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. தலம் தஞ்சை ராசராசேசரம். பண் பஞ்சமம். யாழ் என்னும் இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். வாழியம் போதத்து அருகுபாய் விடயம் வரிசையில் விலகளின் அடுத்த சூழலம் பலிகின பாசலராதி சுடர்விடு மண்டலம் பொழிய தாளகில் கமலும் மாளிகை மகளிர் கங்குல் வயங்குலி கெழும யாழொலி சிலம்பும் எஞ்சுழல் தஞ்சை ராசராசேசரதிவர்கே. குழல், யாழ், கிண்ணரம், வீணை என்ற இசைக்கருவிகள் இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். இந்திரலோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதல் தாம்போய் ஐந்தலை நாகம் மேகலை அறைய அகதோறும் பள்ளி திரிஅடிகள் தந்திரி வீணை கீதமும் பாட சாதியின் நரம் கலந்தொழிப்ப மந்திர கீத தீங்குழல் எங்கும் மறுவிடம் திரு இடை மருதே. எழிலையால் செய்கை பசுங்கள் அன்பு சும்பின் இன்துளி படநடை குருகி அழலாள் குருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரால் கலவி தொழிலையாள் நெஞ்சம் இடர்பட வண்ணம் தூங்கிரில் நடுநல்யமதோர் மழலையாள் சிலம்ப வந்தகம் புகுந்து மறுவிடம் திரு இடை மருதே. ஒருங்கிருங்கண்ணில் எண்ணில் பொன்மாக்கள் புறங்கிருள் நடுநல்யமதோர் கருங்கண்ணின்றுமைக்கும் செல்லும் சுடர் விளக்கம் கலந்தென கலந்துணர் கரும் கரும்பனைய தீர்த்தமிழ் மாலை கடம்பொழில் மருதையாளுதீப வருங்கரும் கண்டத்து அண்டவனார் போல் மறுவிடம் விருதடை மருதே. திருச்சிற்றம்பலம். சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்டு. தலம் திருத்தில்லை. பண் ஆனந்த பைரவி. குழல், யாழ் இசைக்கருவி இடம்பெற்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். குழலொலி யாழொலி கூத்தொலியே தொலி எங்கும் கூறலாம் பெருகி விழவொளி விண்ணலம் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மழவிடையாறு வழி வழியாலாய் பனஞ்சை கூடி பிறந்த பழடியாரோடும் ஊழியமானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு
தலம் திருத்தில்லை. பண் புறநீர்மை. துந்துபி, குழல், யாழ், மொந்தை, முழவம் என்ற பழமையான இசைக்கருவிகள் இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். துந்துபி, குழல், யாழ், மொந்தை, வாணியம்ப, தொடர்ந்திருநெய்யர் கணம் துதிப்ப, நந்திகை முழவம் முகிலன முழங்க, நடம்புரி பரமர்தம் கோயில், அந்தியின் மறை நான்கு ஆரணம் போதிந்த அரும்பெறல் மறை பொருள் மறையோர், சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியூர், திருவல திரு சிற்றம்பலமே. துந்துபி, மொந்தை இவை பற்றியெல்லாம் தெளிவான குறிப்புகள் இல்லை. முழவம் என்பது நம் மிருதங்கம், தற்காலத்தில் மிருதங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த கருவி. தக்கை, கண்ணுமை, மிருதங்கம், முழவு என்று பல பெயர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அந்த மிருதங்கம் நந்தியன் பெருமானே தன் கையில் வாசிக்கின்ற அந்த ஒரு கருவி. ஏற்பட்ட அந்த அந்த மிருதங்கத்தை நமது மாணவர்கள் வாசிக்க அது இடம்பெறும் அந்த பதிகங்களை அந்த மிருதங்க ஒலியோடு அவர்களே வாசித்து இப்போ நமக்கு காட்டுவார்கள். முழவு திரு வாலி அருளிய 24வது திருப்பதிகம் கோயில் என்ற தலத்தில் அருளியதில் நந்தி முழம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. சந்தும் அகிலும் தழைப்பேலிகளும் சாதி பலவும் கொண்டு இந்திழும் நிவவின் கரைமேல் உயர்ந்த மதிர்த்தில்லை சிந்திப்பரிய தெய்வப்பதில் சிற்றம்பலந்தன்னும் நந்தி முழம் கொட்ட நாதம் ஆடுமே. சந்தன மரம், அகில் மரம், சாதிக்காய் மரம், தழை போன்ற எல்லாவற்றையும் அந்த அடித்து கொண்டு ஆற்றின் கரைமேல் அமர்ந்துள்ள தில்லையில் நந்தி முழம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. நந்திதேவர் மிருதங்கம் வாசிக்கும் போது பெருமான் ஆடுகின்றார், நட்டம் ஆடுகின்றார் என்பதை இந்த அரிய குறிப்பை திரு வாலியமுதன் அவர்கள் பதிவு செய்கின்றார். வாசிப்பது முழவு என்ற இசை கருவி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கரூர் தேவர் அருளிய திரு விசைப்பா. தலம் திரு திரைலோக்கிய சுந்தரம். பண் காந்தாரம். முழவு என்ற இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். சரித்த துகில் தளர்ந்து பா
திருவிசைப்பா. பண் இந்தளம், தலம் கோயில், முழவு என்னும் இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். சந்தும் மகிழும் தலைவீதிகளும் சாரி பலவும் கொண்டு உந்திரியும் இவனின் கரை மேல் உயர்ந்ததில் இல்லை சிந்தி பரிய தெய்வமதியுள் சிற்றம்பலம் தன்னுள் நன்றி உழவம் கொட்ட நாட்டம் நாதன் ஆடுமே நன்றி உழவம் கொட்ட நாட்டம் நாதன் ஆடுமே. சிலம்பு, கிண்கிணி, சதங்கை, பாடகம் இவையெல்லாம் சற்றேறக்குறைய நமக்கு இப்போது அந்த சலங்கை என்ற ஒற்றை இசைக்கருவியோடு மருவிவிட்டன. அந்த காலத்தில் பல நுணுக்கமான அந்த வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். பாடக, மெல்லடி, யார்க்கு, மங்கை என்றும் சதங்கை, கிண்கிணி இவையெல்லாம் வேறு வேறாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது நமக்கு சலங்கை என்ற இசைக்கருவி மட்டுமே அந்த பரதநாட்டியத்தில் ஆடுபவர்கள் தன் காலில் கட்டிக்கொண்டு சலங்கை, சிலம்பு இவை இரண்டு மட்டுமே நமக்கு இப்போது வழக்கத்தில் உள்ளன. இந்த சதங்கை, கிண்கிணி, பாடகம் இவை மூன்றும் சில திருவிசைப்பாவில் 10வது பதிகத்திலும் 13வது பதிகத்திலும் 22வது பதிகம் நமக்கு திருவாலி அமுதனுடைய கோயில் திருப்பதிகத்தில். ஆனால் இவை அனைத்துமே நாம் ஏற்கனவே அந்த சிலம்பு என்ற அணிகலனுடனும் அந்த இசைக்கருவியுடைய பதிகத்திலே நாம் இவற்றை சிந்தித்துள்ளோம். சிலம்பு, கிண்கிணி என் சிந்தை உள் இடம் கொண்டனவே என்று வாலி அமுதனார் கோயில் திருப்பதிகத்தில் பாடியுள்ளார். இவ்வாறாக இந்த சலங்கையை நமது சென்னையைச் சேர்ந்த சுப்ரியா என்ற மாணவி சலங்கை ஓசையை மட்டும் தனியாக அந்த பரதநாட்டியத்துடன் நமக்கு அந்த ஓசை எழுப்பி பிறகு குழலொலி யாழொலி என்ற அந்த பாடலுக்கு பரதநாட்டியத்தில் அந்த சலங்கையுடன் ஆடி நமக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் எங்கள் குளத்தூரில் அமைந்துள்ள சோமநாதர் ஆலயத்தில் நாம் இந்த சிவ வாத்தியங்கள், அதாவது தக்கை என்கின்ற அந்த உடல், எக்காலம், தாளம் போன்ற ஏனைய வாத்தியங்களோடு இவை சலங்கையை கட்டி நமது அன்பர் ஒருவர் பெருமானின் திருநடம் புரியுமாறு அதையும் நாம் பதிவு செய்து உங்களுக்காக இந்த இசைக்கருவிகள் எல்லாம் சேர்த்து பதிவிட்டுள்ளோம்.
குழலொலி யாழொலி கூத்தொலி குழலொலி யாழொலி கூத்தொலி குழலொலி யாழொலி கூத்தொலி குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெருகி குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் செய்குடி பிறந்த மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் செய்குடி பிறந்த பழகடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பழகடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு 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 கூறுதுமே.
அமுதனார் அருளிச் செய்த திருவிசைப்பா. தலம் திருத்தில்லை. பண் பஞ்சமம். சிலம்பு மற்றும் கிண்கிணி என்னும் இசைக்கருவி இடம்பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். சல்லம்பொன் தாமரை தாழ்ந்தெழுந்தடம் முந்தடமும் வாய் மலர்தழி அலம்பி வண்டு அறையும் மணியார் தில்லை அம்பலவயின் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடும் பொன் பூரணார்கள் சிலம்பு கிண்கிணியன் சிந்தையுள் இடங்கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்டு. தலம் திருத்தில்லை. பண் ஆனந்த பைரவி. குழல் யாழ் இசைக்கருவி இடம்பெற்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். குழலொலி யாழொலி கூத்தொலியே தொலி எங்கும் கூறலாம் பெருவி வினவொலி விண்ணலம் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மலவிடையாறு வழி வழியாலாய் மனஞ்சை கூடி பிறந்த வழடியாரோடும் ஊழியமானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. இவ்வாறாக திருவிசைப்பாவில் இசைக்கருவிகள் என்கின்ற இந்த சிந்தனையில்
சிலம்பு, குழல், உடுக்கை, பறை, துந்துபி, யாழ், மொந்தை, முழவம், கிண்ணரம், சதங்கை, வீணை, பாடகம், கிண்கிணி என்கின்ற இவ்வாறாக 13 வகையான அந்த இசைக்கருவிகளை பற்றியும் முடிந்தவரை அவற்றை வாசித்தும் திருமுறையோடு அந்த திருவிசைப்பா பதிகங்களோடு இசைத்தும் எங்களுக்கு தெரிந்தவரையில் திருவருளாலும் குருவருளாலும் வழங்கியுள்ளோம். ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொறுத்தருக. இவ்வறிய வாய்ப்பினை வழங்கிய சிவ லாவண்யா அம்மா அவர்களுக்கும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த சிவ லாவண்யா அம்மா அவர்களுக்கு, அதாவது 1 வருடமாக இந்த திருவிசைப்பாவை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி கூறி அவர்களுடைய திருவடிகளை மனம் மொழிமைகளால் வணங்கி, இந்த இசைக்கருவிகளை எங்களுக்கு வாங்கி தந்து ஆக்கமும் ஊக்கம் அளித்து இந்த பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள உதவி புரிந்த திரு ரமேஷ் ஐயா அவர்கள், பன்னீர் திருமுறை மன்றம் குளத்தூர், அவர்களுக்கும் மிக்க நன்றியை கூறி, இசைக்கருவிகளை வாசித்த எங்களுடைய மாணவர்கள் சந்தோஷ், சிவா, உதயா மற்றும் பிரணவ், சுப்ரியா என்ற அந்த நமக்காக சலங்கை வைத்து ஆடி காட்டிய அந்த சுப்ரியா என்ற மாணவி மற்றும் விலாசினி அம்மா அவர்கள், வீணையை நமக்காக இசைத்திருந்த விலாசினி அம்மா அவர்கள், இவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறி, எல்லாம் வல்ல பெருமானின் திருவிடைகளை வணங்கி வறிய சிந்தனையை சிந்திக்க செய்த திருவருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக வீணை என்ற இசைக்கருவி. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்று மணிவாசகரும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் நீங்கில வேனிலும் என்று நாவுக்கரசரும், எம் இறை நல் வீணை வாசிக்குமே ஊழி காலத்தில் எல்லாம் அடங்கிய பின் பெருமான் வீணை வாசிப்பார் என்று நாவுக்கரசர் பதிவு செய்கின்றார். இந்த வீணை பெருமான் வாசிக்கின்ற இசைக்கருவிகளில், அதாவது சில இசைக்கருவிகள் பெருமானே வாசிப்பதாக நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றன. தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் என்பது போல தாளம், மத்தளம், அதற்கு பிறகு இந்த வீணை, இவையெல்லாம் பெருமானே தன் திருக்கரங்களால் வாசிப்பதாக பல இடங்களில் நமக்கு அந்த கற்சிலைகளிலும் சிற்பங்களிலும் உள்ளன. வெறும் திருமுறைகளிலும் இதை காட்டுகின்றன. அப்பேற்பட்ட இந்த வீணை என்ற இசைக்கருவியானது திருவிசைப்பாவில் 2 இடங்களில் நமக்கு குறிக்கப்படுகின்றது. முதலாவதாக திருவிடைமருதூர் என்ற கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. திருவிடைமருதூர் என்ற தலத்தில் இந்திர லோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதெழ தாம்போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தோறும் பலிதிரி அடிகள் தந்திரி வீணை கீதமுன் பாட சாதி கிண்ணறம் கலந்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே. அதாவது அந்த தந்திரி வீணை கீதமுன் பாட, வீணையானது முதற்கண் ஒளி எழுப்ப, அதை தொடர்ந்து கிண்ணறம் என்ற அந்த ஒளியை எழுப்ப, அதற்கு பிறகு வேங்குழல் தீங்குழல் என்ற புல்லாங்குழல் ஓசை எழுப்ப, இவ்வாறாக இந்த ஓசையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பொருந்துகின்ற அந்த இடம் திருவிடைமருதூர், அங்கிருக்கின்ற பெருமானே என்று கரூர் தேவர் அந்த பாடலில் வீணையை பற்றி ஒரு குறிப்பை நமக்கு தருகின்றார். அதற்கு பிறகு 10வது பதிகம். 10வது பதிகத்தில் நமக்கு தன்னக மழலை சிலம்பொடு சதகை தமருகம் திருவடி திருநீர் இன்னகை மழலை கங்கை கொங்கிதழி இளம்பிறை குழைவளர் இளமான் கிண்ணரம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலைசை கீழ்கோட்டூர் மணியம்பலத்தில் தலத்தில் கிண்ணரம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலைசை கீழ்கோட்டூர். அதாவது இந்த கருவிகளாம் வீணை, கிண்ணறம் இவையெல்லாம் ஒளி எழுப்புகின்ற அந்த
கீழ்கோட்டூர் மணி அம்பலத்துள் நிறைந்து நின்று கூத்து நிகழ்த்தும் பெருமானே என்று நமக்கு கரூர் தேவர் அந்த திருவிசைப்பால் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக இந்த வீணை என்ற இசைக்கருவி நமக்கு 2 இடங்களில் திருவிசைப்பாவில் குறிக்கப்படுகிறது. இந்த இசைக்கருவியை சென்னையைச் சேர்ந்த விலாசினி என்ற அம்மையார் வீணை இசைக்கலைஞர், திருமுறையும் பாடி வீணையும் இசைக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அவர்கள் நமக்காக அந்த பஞ்சமம் பண்ணில் அந்த பாடலை மட்டும் வீணையில் வாசித்து நமக்காக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அதற்கு பிறகு அந்த வீணை வருகின்ற பாடல்கள் நம் மாணவர்கள் பாடியுள்ளனர். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறை.